நவம்பர் 23 உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம். தினமும் 3 அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். சர்வ வல்லபமுள்ள சர்வேசுரா, தேவரீரை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்போதும் இறங்குவீர் என்கிறதினாலே எங்களுடைய தாழ்மையான மன்றாட்டுகளை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய ஊழியரான எங்களுடைய பந்தஜனங்கள் உயிரோடிருக்கும் போது உம்மை விசுவசித்து நம்பி மரித்தார்கள் என்று நினைத்து அவர்கள் கட்டிக்கொண்ட குற்றமெல்லாம் பொறுத்து உமது பரம இராச்சியத்தில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். சுவாமி, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.